அந்த அளவுக்கு ஜனநாயகனை மிஸ் பண்றீங்க? பயங்கர மிஸ்ஸிங்ல. ஆனா என்னைக்கு அந்த படம் வந்தாலும் கண்டிப்பா அந்த ஒரு வாரம் 10 days பொங்கல் இருக்கும். அவ்வளவு பேரை வாழ வச்சிருக்காங்க. கண்டிப்பா செலிப்ரேஷன் தான். கேரளால கூட அப்படிதான். கேரளால கேட்டுவாங்க. அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு கேரளால. ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். ராம் பண்ணப்ப அந்த இன்டர்வல் பேக்ல இருந்த லைஃப் வேற. இங்க எத்தனை பேருக்கு மாற போறதுலன்னு அந்த அதே இன்டர்வியூலயே சொன்னாரு. உங்க எல்லாருக்குமே இது ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு. எனக்கும் கூட பொங்கலுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஃபெஸ்டிவல் மோட்ல ஒரு படம் நம்ம வந்து எதிர்பார்ப்போம்ல. அப்பேற்பட்ட ஒரு படமா வந்து ட்ரிபிள் டி வந்து அமைஞ்சது. கொடுத்து படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே இது ஒரு நல்ல படம், ஹிட்டு. ஆனா பிளாக் பஸ்டா ஆகுங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு ஸ்லாட் கிடைக்கும், மக்கள் இப்படி ஓன் பண்ணிப்பாங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு அந்த செட்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருந்தது? எனக்குமே தெரியாது. படம் முடியும் போது நான் இவன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீ பாரு உனக்கு இது ஒண்ணு கொடுக்கும். ஏன்னா நமக்கு புது ஆட்கள், நீ இவனுக்கு ஹார்ட் பீட் எவ்வளவு அடிக்குது. ஃபர்ஸ்ட் பயங்கரமான பிளாஸ்ட் மொமெண்ட் உங்க மொமெண்ட் தான். பார்க்கும்போது நான் இன்னும் படம் பாதி படம் ஒரு 15 தடவை பார்த்துருப்பேன். போடுவாங்க படமே பார்க்காத சுபாஷ் படத்தை புறக்கணித்தார். 4:30 மணிக்கு செம குளிர் மழை, வெஸ்டர்ன் காட்சி கீழே நீங்க கேமரா எடுத்து வச்சீங்கன்னு வைங்களேன், மழை பெஞ்சு ஷூட் பண்ணலாம். நாங்க உட்காந்துருக்கோம், போலாமா அப்படின்னா வந்துடும். ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படிங்கிற அப்புறம் ஷார்ட் பிலிம் எடுக்கிறது கூட இன்னும் கொஞ்சம் சீரியஸா இருக்கும். ஆமா சீரியஸ்லி இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமால இவ்வளவு ஆத்தென்டிக்கா இவ்வளவு பியூரா ஒரு கன்னியாகுமரி தமிழ எங்கேயுமே பேசினது இல்லை. இவரு ஜீவா சாரும் அவரு பயங்கரமா ஃபன் பண்ணுவாரு. ஃபன் பண்ணிட்டு நல்லா சிரிக்க வச்சுருவாரு. சிரிக்க வச்சு ஆக்ஷன் அப்ப நின்றுவாரு. அவரு கேஷுவலா நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. நாம சிரிச்சுட்டு என்ன சார் பண்றீங்க அப்படிங்கிற மக்கள் போனோம்னா ஜீவா சார்ட்ட பேசிட்டு அடுத்த கன்னியப்பா தான் கேக்குறாங்க. கன்னியப்பா அவரு தானே ஹீரோ. வெற்றி பெற செய்வீர். வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான டீம் தான் வந்து கூட இருக்கீங்க, ட்ரிபிள் டி. ஸோ ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சா ஃபைனலி? எனக்கு ஆயிடுச்சு. இல்லை நான் படத்துல கேட்டேன். அதான் கூட்டு போயிட்டேன் ஆயிடும். ஏன்னா வந்து எங்களுக்குமே வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் அப்படியே உங்ககிட்ட இருந்து ஆரம்பித்தேன். பொங்கலுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஃபெஸ்டிவல் மோட்ல ஒரு படம் நம்ம வந்து எதிர்பார்ப்போம்ல. அப்பேற்பட்ட ஒரு படமா வந்து ட்ரிபிள் டி வந்து அமைஞ்சுது. 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் ப்ரீபாண்ட் ஆச்சு. எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்குன்ட்டு? நான் ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தது, நம்ம சர்க்கிள் கிட்ட சொல்லிட்டு இருந்தது, படம் பண்ணும்போது நம்ம ரைட்டிங்கா நம்ம ஃபுல்லா நான் எனக்கு கமிட் பண்ணோன்னா என்கிட்ட கொடுத்துட்டாங்க, புக் கொடுத்துட்டாங்க. புக் கொடுத்துட்டாங்க, நான் படிச்சிட்டேன். ஏன்னா இந்த கேரக்டர் இருந்தால் படமே ஸ்டார்ட் ஆகுங்கிறப்ப நான் ரைட்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதோட ஆர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப புக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்து படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே இது ஒரு நல்ல படம். கண்டிப்பா லேயர்ஸ் இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ், இது யார் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு கமர்ஷியல் படம் நம்ம பார்த்துருப்போம். இங்க தமிழ்ல பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு கமர்ஷியல் படம்னா கண்டிப்பா இந்த ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க அந்த படத்துக்குள்ள அப்படின்னு. ஆனா கண்டிப்பா அப்படி இல்லை. இந்த படத்துல அந்த லேயர்லாம் உடைச்சு நிறைய புதுமுகங்களா கொக்கியான நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது எல்லாமே, இது கண்டிப்பா ஒரு தப்பான படமா இருக்காது, ஒரு நல்ல படம். ஆனா அது ஒரு பிளாக் பஸ்டராவோ ஒரு ஹிட்டு, ஆனா பிளாக் பஸ்டரா ஆகுங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு ஸ்லாட் கிடைக்கும், மக்கள் இப்படி ஓன் பண்ணிப்பாங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. மேபி ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் நல்ல படம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மேபி நீங்க யோசிச்சதே வந்து ஒரு தியேட்டர்ல சரியா ஓடிடி வந்து தியேட்டருக்கே இவ்வளவு பெரிய பேர் வருவாங்கன்றது கண்டிப்பா சர்ப்ரைஸா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? ப்ரோ எனக்கு நீங்க வந்து நான் உங்ககிட்ட சும்மா சொல்லல, நீங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு படத்துல பார்த்த மாதிரியே இருக்கீங்க. அது ரியல் கேரக்டரா இல்ல அது கதையா இல்ல எப்படி? நீங்க உண்மையில இல்ல அது ரியல் தான் நினைக்கிறேன். இல்ல அப்படிதான் ரியல் தான். ஓகே. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வந்து எல்லாரோட ஃபேஸே வந்து ரொம்ப ஃபேஸ்ல இருந்து அவங்களோட ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கும். ஒருத்தர் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லவே முடியாது, யூனிக்கா இருக்கும் ஒவ்வொருத்தரோட ஸ்லாங், ஆட்டிடியூட். நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது உங்க ஃபேமிலி சைடு இருக்கும்ல, அவங்களோட ஸ்லாங் நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப அது புரிஞ்சுதா இல்ல என்னன்னு தெரியல, பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. இது என்ன ஊரு ஸ்லாங்? இது கன்னியாகுமரி. அதுல மலையாளம் இருக்கு. ஆமா, ஒரு மலையாளம் தாண்டி அதான் சுத்த தமிழ். அது நீங்க அந்த வேர்டிங் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதான் கரெக்டான தமிழ். பழந்தமிழ். ஆமா, பழந்தமிழ். அதாவது இங்கிலீஷ் கலக்காத ஒரு ப்ராப்பரான ஒரு. இப்ப கலந்துதான் அடிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க அங்க நம்ம அம்மா பாட்டி அவங்கள்ட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது ராகமா இருக்கும், ஒரு மாதிரி பேச. ஆமா, அப்படிதான் இருக்கு. அப்படிதான் ரொம்ப ராகமா இருக்கும். ட்ரிபிள் டில வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினா வந்து காமெடி.
ரொம்ப ஃபோர்ஸ்டான காமெடிஸ் இல்லாமல் ரொம்ப ரூட்டடாக இருந்துச்சு காமெடிஸ் எல்லாமே. அது வந்து அந்த ஸ்லாங்லேருந்தே ஸ்லாங்லேருந்தே மொத்தமாகவே சொல்கிறேன். இப்போ எனக்கு உங்கள் 2 பேரோட போர்ஷனுமே நம்ம பார்த்துருப்போம்ல. உங்களுக்கு வந்து உங்களோட தாத்தா இறந்துருக்காரு, இங்கே கல்யாணம். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் 2 வீட்டார், 2 வீட்டார். ஸோ இது வந்து கேட்கும் போதே வந்து ஒரு டக்குன்னு ஒரு குவார்க்கினஸை கொடுக்குது இல்லை? இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு அந்த செட்டில் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருந்தது? செட்டில் போய் நீங்க செட்ல வந்து பஸ்லயே தான் இருந்தீங்க? இல்லை. ஆனால் வந்து நிதிஷான முதல்ல வரும்போது இப்போ சர்ஜன் ஒன்று பண்ணுறான்ல, ஸ்பீடாக ஃபன்னாக ஒன்று இருக்குல்ல, அதே மீட்டரில் தான் எனக்கும் இருந்து. அப்புறம் திரும்ப எடுத்து திரும்ப பார்த்து 3வது டைம் தான் அது ஓகே ஆச்சு. நீ இவ்வளோ பண்ணால் போதும், நீ இவ்வளோ பண்ணிக்க, இவ்வளோ. எனக்குமே தெரியாது படம் முடியும் போது நான் இவன்ட சொல்லிட்டே இருந்தேன், சொன்னா நீ பாரு உனக்கு இது ஒன்று கொடுக்கும். எனக்கு அந்த ஒரு இது இல்லாமல் இருந்து. இப்போ செஜியுமே இப்போ அன்னைக்கு வந்து ஒரு சீன் எடுக்கும்போது வந்து அந்த குளிக்குள்ள சீனு நான் ஒரு மாதிரி வந்து இருந்தேன் உள்ள அறுப்பெல்லாம் வாங்கிட்டு. அப்போ செஜி தான் ஒரு 3 மணிக்கு ஒரு கிளாஸ் எடுத்தான், இவ்வளோதான் மேட்ரு, இதான் விஷயம் போ அப்படின்னு. ஏன்னா நமக்கு புது ஆட்கள், இப்போ நம்ம மைண்ட் செட்டில் வந்திருப்போம், ஓகே நான் போய் நல்லா காமெடி பண்ணிட்டு வரணும் இப்படின்னு போகிற இடத்துல போய் நின்று ஃபீல் பண்ணுவோம். என்னன்னா அவரு லாஸ்ட்ல நிதிஷானந்தன், എടാ സുഭാഷ് അതിന് എന്റെ ഭാര്യയാണ്, എന്തെങ്കിലും கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணி அந்த அது அது எனக்கு முக்கியமான காரணம் பொண்ணுங்கனால லைட்டா நமக்கு ஒரு பதட்டம். அவன் பிரார்த்தனை இவனுக்கு ஹார்ட் பீட் இவ்வளவு அடிக்குது. இல்ல அதுவும் இருந்து எனக்கு பயம் இருந்து, அது தெரியாது இது எப்படி வந்திருக்கும் என்னன்னே தெரியாது. என்ன சும்மா சொல்றீங்க? பாக்கும்போது அந்த குழிக்குள்ள அவ்வளவு ஒரு ரொமான்ஸ் இவரை தவிர யாராலும் சொல்றேன். நான் அதை வந்து இவ்வளவு இதா வரும்னு நினைக்கவே இல்லை. இவங்க தான் சொன்னாங்க பாரு, அதுக்கடுத்து மியூசிக் அண்ணன் ஒரு நாள் போட்டு காட்டினார். அப்ப மியூசிக்கோட அண்ணா இல்ல மியூசிக்கோட இல்ல மியூசிக் கேட்டோம். ஆமா நானும் செஞ்சுன்னு தான் கேட்டோம். இதுல என்ன பண்ணியிருந்தாலும் இது வந்து இந்த எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி நிதிஷானனுக்கு தான் இது எல்லாமே. உங்களுக்கு அது எடுத்து பண்ணும் போது எப்படி இருந்தது? அது மாதிரி இல்ல எனக்கு இவனை புரிஞ்சுக்கும் அகில நான் புரிஞ்சுக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க சாதாரணமான வாழ்க்கை தான் நம்ம நினைச்சது. ஆனா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கூடயே பேச முடியல. அவன் பேரண்ட்ஸ் பாத்துருவாங்களோங்கிறதுனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை வீட்டுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டு வர வேண்டிய நிலைமை. சேம் டைம் வந்து இந்த சொசைட்டிக்கு அவன் ஒரு இடத்துல பயந்து இருக்க வேண்டிய ஒரு ஆளாதான் அவன் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டான். அவன் அப்படிதான் இருக்கிறான். ஓகே, ஏன்னா ஒரு சீன்ல வந்து பக்கத்துல தானே போற அப்படின்னும் போது அப்பா இல்ல அப்பா ஓகே, இந்த சொசைட்டி இந்த ஊருக்குன்னு வரும்போது அவன் அந்த ஜீவானனுக்கு இவன் 2 பேருமே ரொம்ப ஒரு பெட்டு மாதிரியான ஒரு கைஸ் தான். ஆனா அப்பா தெரியுமே இவ்வளவு ஈவோனர் அப்பா எவன் மதிப்பான் அப்படிங்கிறப்பதான், ஏன்டா இப்படி பக்கத்துல இருக்கீங்க, இவங்களால எங்க அக்கா செத்துட்டா அப்படிங்கிறப்ப அப்பா மேல எப்பவுமே ஒரு இது இருக்கு, அவன் ஒரு வெறுப்பு இருக்கிற ஒரு கை தான். ஏன்னா ஒரு டீனை தாண்டி 20க்குள்ள நுழையிற மாதிரி ஒரு ஏஜ். நான் அதை புரிஞ்சுக்கிட்டது பேக் ஸ்டோரியா. ஓகே அப்பா அப்படிதான், எங்க அப்பா அப்படிதான் டீல் பண்ணுவேன் அந்த மூட்ல இருக்கிற. ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் மொமெண்ட்னு இருக்கும்ல, படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பயங்கரமான பிளாஸ்ட் மொமெண்ட் வந்து உங்க மொமெண்ட் தான். எங்கடா அவனா பார்க்கும்போது நான் இன்னும் படம் நான் ஃபுல் பாதி படம் ஒரு 15 தடவை பார்த்திருப்பேன். பிட்ஸ் அண்ட் பேப்பர்ஸா பார்த்துட்டு ஃபுல்லா பார்க்கலன்றீங்களா? இல்ல நான் இன்னொரு விசிட் போகும்போது கடைசி 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலயே இல்ல ஊருக்கு போய் குடும்பத்தோட போய். ஓகே ஓகே ஓகே. பட் அதான் அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, பிரச்சனை இன்னும் பிரச்சனையாக்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த கேரக்டர் வந்து பண்ணுச்சு அப்படின்னு. அந்த லைட் எல்லாம் சுத்திக்கிட்டு அது உண்மையிலே அது மேல எல்லாம் சுத்திக்கிட்டு அதெல்லாம் பண்ண எப்படி இருந்தது? இல்ல அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கும்ளியில மழை செம்ம மழை, கும்ளி கம்பம்ல செம்ம மழை. இது வந்து ஒரே ஷெடியூலா போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா மழைனால ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு, நம்ம ஷூட் பண்ண முடியாது. அப்போ இந்த ஷெடியூல முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப கடைசி நாள், ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல கடைசி நாள், அது எனக்கு தெரிஞ்ச ஒரு நைட்டு 1 மணி 2 மணி நினைக்கிறேன். 1 மணி 2 மணிக்குள்ள 10 மணிக்கு ஆரம்பிச்சது நைட் ஷூட், 10 மணிக்கு ஆரம்பிச்சது, கடைசி அந்த உட்கார வச்சு தண்ணி ஊத்தி விடுறாங்க காலை 4:30 மணி. அந்த ஷெடியூலோட லாஸ்ட் ஷாட். இதுக்கு எல்லாம் ஒரு ப்ரெஷரும் இருக்கு. சேம் டைம் ஓகே எனக்கு ஒரு இந்த மூடை நம்ம பிடிச்சாகணும் அப்படிங்கிறப்ப இந்த லைட் எல்லாம் போட்டு இந்த ஷாக்கு அடிச்சிருவாங்கிற ஒரு மூடு. இதெல்லாம் அந்த டீம் தான், அவங்க ரைட்டரு இவங்க எல்லாம் பேப்பர்ல இருந்த மேட்டர் தான். இவங்க எல்லாம் போவாங்க, நீங்க போயிட்டு கடைசியில இப்படி ஒண்ணு ஆகும், பார்த்தா இவங்க வேற மோட்ல இருப்பாங்க, இப்ப என்ன பண்ண போறாங்க, இதுதான்
மேட்ரு. இது ஃபுல்லாக அவங்க கொடுத்தது. சில விஷயம் மட்டும் நம்ம உள்ள சில விஷயம் ஆட் பண்ணி ஓகே ரைட் ஆனா இப்படி பண்ணிக்கலாம். தலையில நான் அதை கேட்டேன், உடம்புல இருந்துச்சு, இதை தலையில சுத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னே, கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஏஞ்சலிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே நீ பண்ணு, ஜாலியா பண்ணு அப்படின்னு போட்டு நீ ஆடுன்னு சொல்லிட்டு போட்டு தட்டு பப்ளு இருக்காரு, பப்ளிசிட்டி போட்டுக்கிற அவரு, நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா என்ன பண்ணி ரேண்டமா அடிச்சாங்க. ஹெவியா நிறைய பண்ணோம், சில பிட் அண்ட் பீசஸ் மட்டும் எடுத்து உள்ள வச்சாங்க. அந்த ஷாட் ஞாபகம் இருக்கு ப்ரோ. காலைல 4:30 மணிக்கு அந்த பைப் வேற செட்டு வச்சு, அது செட்டு தண்ணி எல்லாம் ஒரு மாதிரி தண்ணி ஒரு மாதிரி மணக்கிற தண்ணி, ஒரு மாதிரி சோப்புக்கு ஏதோ ஒரு மாதிரி 4:30 மணிக்கு செம குளிர் மழை, வெஸ்டர்ன் காட்சி கீழே. ஓகே ஓகே. அது வேற நாங்க இதுல கேள்விப்பட்டோம், எப்போ மழை பெய்யணும்லாம் தெரியாது, அது பாட்டுக்கு திடீர்னு வந்து பேசிட்டு போவோம். நீங்க மழை இருக்கும் டக்குன்னு நின்றும் திரும்ப பெய்யும், அந்த மாதிரிதான். நீங்க கேமரா எடுத்து வச்சீங்களா மழை பெய்யும், கேமரா எடுத்து ஷூட் பண்ணலாம், நாங்க உட்காந்துருக்கோம் அப்படியே மழை பெய்யாது உட்காந்து, சரி ஓகே போலாமா அப்படின்னா வந்துரும். ஐயோ தெரியும் உங்களுக்கு மழை அங்க இருந்து வர்றது தெரியும். அப்படியா? தெரியும். ஓகே. அது ஆக்சுவலா உண்மையிலே ஒரு மலை பகுதி, அது ஒரு மாதிரி அந்த மாதிரியான ரீஜன்ல தான் ஷூட் பண்ணி. ஆமா ஒரு மாந்தோட்டம் அது. அதுல வந்து செட்டு போட்டுருந்தாங்க, அந்த 2 வீடும் அந்த டேங்க் செட்டு போட்டு முழுக்க நமக்கு அங்கதான் ஒரு 30-40 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே டெய்லியும் வந்துருவாங்க. மோஸ்ட்லி நைட் ஷூட், காலைல சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும் இருக்கும். சோ டெய்லியும் திரும்ப அதே காஸ்டியூம் திரும்ப வந்துருவாங்க. அவங்க நம்மளோட இன்வால்வ்மெண்ட். நேத்து இதெல்லாம் நாங்க இந்த இது பண்ணியிருந்தோம், அவங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வரைக்கும் அவங்களுக்கு அப்படி புடிச்சிட்டு வருவாங்க அவங்க. சோ அந்த 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 ஊர் மக்கள், நாங்க ஒரு எங்க டீம் ஒரு 200 பேர் 300 பேர் டெய்லி அவங்க கூடுறது, டெய்லி பாட்டு போடிட்டு இருக்கோம். கல்யாண வீடு தானே, டைரக்டரோட சில், அவரு பயங்கர சில்லு, நிதிஷட்டா அவர் வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கும். இங்க ஷார்ட் எடுத்துட்டு போங்க, ஓகே ஷார்ட் எடுக்க மட்டும் பாட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. மத்த நேரம் என்ன பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். கல்யாண வீடு கலகலன்னு ஓடிட்டு இருக்கோம். மூட வைக்கிறதுக்காக மூடாவே அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. பாட்டு ஓடிட்டே இருக்கும் ப்ரோ. இது ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படிங்கிற அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது கூட இன்னும் கொஞ்சம் சீரியஸா இருக்கும் போல. ஆமா சீரியஸ்லி. இல்ல ப்ரோ, எனக்கு பர்சனலி நான் பார்க்கும்போது வெரி வெரி ஹாப்பி ஃபார். ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ற ஒருத்தருக்கு வந்து இந்த ரோல் வந்து ஒரு மாதிரி நல்ல சரியான ரோல். லைக் நிறைய மேபி அது வேற யாரா கூட கேஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபெமிலியரா. ஆனா இந்த நானும் நிதிஷன்ட்ட கேட்டேன், என்ன சொன்ன, இல்ல நீ போடா நீ போய் அவர் அப்படிதான், அவரு ஜாலி. பட் அதான் சொல்ல வந்தேன், இந்த பெர்ஃபெக்ஷன் வந்திருக்குமான்னு தெரியல ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். இல்ல நான் அதான் சொல்றேன், நீ இப்ப நான் எனக்கு மைண்ட்ல இப்ப நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா இதை பார்த்து நான் என்னோட ஓன்ல ஒண்ணு அடிப்பேன். எனக்கு உள்ளன்னு ஒண்ணு வரும் இல்ல, அவர் அது 3 தடவை ஷூட் பண்ணிருப்பாரு. இல்ல இது வேண்டாம் இது வேண்டாம், அவரு தான் இதை பண்ணது. அது என்ன மீட்டர், அது ஜஸ்ட் சும்மா ரியாக்ட் பண்ணி. இல்ல எங்களோட பழைய வீடியோ இருக்கும், நீங்க என்னோட பழைய வீடியோ பாத்தீங்கன்னா நான் ஒரு சகுந்தரான ஒரு கேரக்டர் மாதிரி, இப்ப எங்க வேளங்கல் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும். சரி, அது வந்து மூச்சு பிடிச்சிட்டு அது துறப்படிதான், அப்படிதான் இருக்கும் அந்த வீடியோ. நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். போட்டு விடுங்க, போட்டு விடுங்க. என்ன டக்குனு வரல எனக்கு. நீங்க வீடியோ பாருங்க சரியா. அப்படின்னா அது மூச்சு பிடிச்சிட்டு பண்ற மாதிரி, மூச்சு என்ன இங்க செய்யும், இங்க போற வா, இந்த மாதிரிதான் இருக்கும் மோடு, இப்படிதான் இருக்கும். இதுல ரொம்ப சைலண்ட், ஹலோ சவுண்ட் எங்க இருக்க, இந்த இருக்கு இல்ல எனக்கு இது தெரியல, இதை ஒண்ணது கரெக்டா, சரி ஓகே அவரு அண்ணன் சொல்லாரு பண்ணுவோம், அப்படி பண்ணாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை சொல்ல வந்தேன், லைக் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அது வந்திருக்குமான்னு தெரியல. பட் உங்ககிட்ட இல்ல எனக்கு உண்மையாவே ஹாப்பி. அந்த குழி சீன் இருக்குல்ல, கத்துறாங்க கிளாப்ஸ், எனக்கு ஒரு மாதிரி ஓகே ஹாப்பி, சந்தோஷம். இது போல ஒர்க் அவுட் ஆகுது, அந்த ரொமான்ஸ் வருது. தெரியாது, இப்ப படம் போய் ஃபுல்லா பாக்கணும். அதான் போடுவாங்க, படமே பார்க்காத சுபாஷ் படத்தை புறக்கணித்தார் போட்டுறாங்க. ஓகே நைஸ், கண்டிப்பா போய் பாருங்க. அந்த உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, இது வந்து ஒரு கல்யாணமாக போற ஒருத்தரோட டிராவல், இது அவர் வந்து அவருக்கு ரொமான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொமான்ஸ் முதல்ல ஆமா இருந்துச்சு. இல்ல அதான் நான் ஒன்னும் சொல்றேன், நான் வெறுமையா வந்தேன் இங்க வரும்போது. நான் முதல்ல வந்து நாங்க ஒர்க் பண்ணது வந்து மம்முக்கா படம், நிதிஷன், அதுக்கு தான் கூப்பிட்டு பேசி நாங்க இது பண்ணோம். ஆமா, அப்ப அதுக்கு அடுத்து வந்து அது கொஞ்சம் ஏதோ அவருக்கு உட முடியாமனால அது நடக்குது. அப்புறம் வந்து இதுவுமே ஒரு நாள் கூப்பிட்டுட்டு அவர் எல்லாருக்கும் எப்படி கதை சொல்ல, அதே மாதிரி சுபாஷ் இங்கே அவரு கதை சொல்லும்போது அழகா இருந்துச்சு. நான் சரி ஓகே, இதை நான் என்ன பண்ணேன், கல்யாணம் படம் முடியுது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான்
எனக்குமே தெரியும் ஓகே இது நல்ல ரோல் போல சீரியஸாவே. இப்போ நீங்க தமிழ் சினிமால வேற நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஒரு மாப்பிள்ளை வருவான், கல்யாணம் பண்ணுவான், பாதியில எப்படி அவனை ஏமாத்தி தான் விடுவீங்க, ஹீரோ கொண்டு போவாங்க. இப்படிதான் அந்த ஒரு இதுல நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது பரவாயில்ல, கடைசியில அவங்க அந்த பிரார்த்தனை வந்து இப்படி தோல் எல்லாம் எனக்கு சாஞ்சு இருப்பாங்க. எனக்கு அந்த இது நல்லா பிடிச்சி, அழகா இருந்துச்சு. பரவாயில்ல, அழகா இருக்கு. இல்ல நான் பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ இதுல பாத்துட்டு இருக்கும்போது கியூட் அப்படின்னாங்க, ஏதோ சொன்னுங்க. நம்ம அந்த இதுக்கு போய் பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஆளு ஜீவா சார் பேசிட்டு இருந்தாரு, வேற இன்னொரு யாரோ பேசிட்டு அங்க இருந்து யாரோ ஒருத்தன் கன்னியாப்பா அப்படின்னு எல்லாருமே. நமக்கு அது என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷம் இல்லை. நம்ம இவ்வளவு நாள் பண்ணி ஒரு விஷயம் கிடைக்கின்றப்ப ரொம்ப கையெடுத்து கும்பிட இல்லை இருக்கும். இப்ப நான் இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, விஜயகுமார் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நாங்க ஒரு கட்டுமரக்காரன் ஒரு சாங் ஒன்று பண்ணோம். அப்போ அதில் நான் வந்து ஒரு 2வது 3வது ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். அப்போ விஜயகுமார் வந்து சினிமோட்டோகிராஃபர். ஓகே ஓகே. அந்த 2 நாள் தான் நான் ஷூட்ல இருந்தேன். அவருக்கு எனக்கு பெரிய கனெக்ஷன்லாம் கிடையாது. கட் பண்ணா 4 இயர்ஸ் கழிச்சு ஒரு கால் வருது, லிப்பின் பேசுறேன் அப்படின்னு. லிப்பின் யாருங்க? நம்ம அங்க நம்ம ஷூட் பண்ணிருந்தோம். அப்போ விஜயகுமாருக்கு அசிஸ்டண்டா லிப்பின் வந்திருந்தேன். ஓகே ஓகே. அப்போ ஆமாண்ணே நீங்க யாரு அப்படின்னு கேட்டப்போ லிப்பின் பேசுறேன், இந்த கட்டுமரக்காரன் ஒரு ப்ராஜெக்ட். ஆமா அதுல விஜயகுமார் எனக்கு தெரிஞ்சது சினிமோட்டோகிராஃபர். ஆமா நான் அவரோட அசிஸ்டண்டா பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஒரு படம் பண்றோங்க, நீங்க ஒரு ரோல் ஒன்று இருக்கு, நீங்க தான் பண்றீங்க, நீங்க பண்ணி தருவீங்களா எங்களுக்கு அப்படின்னு. பண்ணி தருவீங்களா யாருங்க அப்படின்னு கேட்டேன். ஃபலிமி டைரக்டர் நிதிஷ். ஃபலிமி டைரக்டர் நிதிஷ். நான் ஃபலிமி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அதோட டைட்டிலே நம்ம மொத்த படத்தையுமே ஒரு டைட்டில் முடிச்சிருப்பாங்க. அந்த டைட்டிலே எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். ஃபேமிலி ஃபலிமி, இது எப்படி அப்படின்னு பார்த்தா ட்ரெய்லர் பார்க்கும்போது டோட்டல் சார் செம்ம மேட்டர்ல. இது ஒரு செம்ம கிரியேட்டிவா இன்னும் ரைட்டிங்கான ஒரு விஷயம். கட் பண்ணா ஒரு தமிழ் ஒரு படம் பண்றாரு, அந்த படத்தை நீ எனக்கு பண்ணி தருவீங்களான்னு கேக்குறாங்க. அப்புறம் ஐயோ தலைவா, நான் சம்பளம் பேச மாட்டேன், எனக்கு நான் பண்றேன் அவ்வளவுதான், அந்த படத்துல நான் இருப்பேன் அவ்வளவுதான். சோ அந்த வண்டிக்குள்ள இவங்க எல்லாருமே இருக்காங்க. பார்த்தா கட் பண்ணா எங்க அம்மாவை சாவித்ரி அக்கா, ஜென்சன் கடைசி நேரம் ஜென்சன் ரோல் வந்து இன்னொருத்தர் பண்ண வேண்டியது. ஜென்சன் பாராட்டணும். அவர் வந்தோடனே சொன்னாரு, இது பாரு உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி அவர் பண்ண இவனுக்கு இந்த சீன் எடுத்துறாங்கடா, அவரு கடைசியில் ஒண்ணு பண்ணிட்டு போற அந்த உள்ள குடிக்க வர சீன்ல உனக்கு எந்த நேரத்துல கன்னியா பையன் பேரு இல்ல அது இல்ல. முதல்ல என்ன யாருல நீ தவிடு புண்ணாக்குன்னு அடி ஒரு அடியா மொத்தம் முடிச்சிரு. அவரு வெளியே போய் ஒரு முடி முடிச்சிரு, எந்த நேரத்துல உனக்கு கன்னியா பண்ணி. அவருமே நல்ல சப்போர்ட். பட் இதெல்லாம் வந்து ஆன் ஸ்பாட்ல போட்டதா? ஆன் ஸ்பாட்ல அந்த டயலாக் ஆன் ஸ்பாட். ஓகே ஓகே. தியேட்டரே பயங்கர. உங்களை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரோ. பட் படத்துல பார்க்க ரொம்ப ரகடா, இந்த பையன் என்னதான் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரியா தோணுது. நேர்ல பார்க்க பயங்கர சாஃப்டா இருக்கீங்களே. இல்ல ப்ரோ, ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் மூவி இப்படிதான். என்னோட ஃபர்ஸ்ட் படம் டீச்சர்ன்ட்டு அமலாபுரம். ஆமா. சோ அதுல ஸ்டூடண்டா வருவீங்களா? அந்த லீட் வில்லன் கேரக்டர் ஃப்ரம் தட் மூவி இதுவரைக்கும் நான் வந்து எல்லா கேரக்டரும் வந்து ரூடா வில்லனா அந்த மாதிரி தான். ஏன் தெரியல என்ன இப்படி காஸ்ட் பண்ணேன். பட் வாட் எவர் ஐ எம் ஹாப்பி தட் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பாட்டா. ஓகே. டீச்சர் பார்க்கும்போதே அந்த இதுலயே வந்து இந்த பையன் பாரு அப்படின்ற மாதிரி தோணும். அப்படியே கட் பண்ணா இந்த படத்துலயும் உங்களாலதான் அந்த மொத்த இதுவுமே இடிஞ்சு. அந்த ரஜினி முருகன் படத்துல ஒருத்தர் பிடிச்சி அப்படியே மொத்த இதுவும் முடிச்சு விட்டு எனக்கும் தெரியல. லைக் when I got a call, அவங்க வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் எல்லாம் இருக்கு. சோ அப்படிதான் பாம் பிளாஸ்ட்னா குண்டு. ஓகே குண்டுனா ஓகே சரி பட்டாக்கி மாதிரி ஏதோ அப்படிதான் நினைச்சேன். நான் தமிழ்ல பேசும்போது தப்பா இருந்தா மன்னிச்சு. சோ அந்த பாம் பிளாஸ்ட் சீன்ல எனக்கு தெரியல. ஓகே பிளாஸ்டதுக்கு அப்புறம் வந்து எப்படி பிளாஸ்ட் ஆகும் அந்த விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரிஜினல் பிளாஸ்ட். நானும் பயந்துட்டேன். உண்மையிலே இத பண்ணாங்களா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? வந்து எரியறமா இருக்கும், அங்க புடிச்சா ஒரிஜினல் பிளாஸ்ட் செட் பண்ணிருந்தாங்க, பிளாஸ்ட் அடிச்சாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ பக்கத்துல தான் இருக்கு அந்த சூடு, அது வருது இல்ல. இவன் அப்படி போய் நிப்பா இப்படி. சார் கிளாப் வரும். இல்ல டைரக்டர் வந்து எதா இருந்தாலும் தெரிய வேணாம், இப்படியே நிக்கணும். ஆனா த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் ஹெவி பிளாஸ்ட், நான் என்ன பண்றது தெரியல, அப்படி ஸ்டக் ஆயிடுச்சு. பட் வாட் எவர் அவுட்புட் வந்து செம்ம. ஓகே. அப்ப இன்னொரு மேட்டர் இருக்கும். அந்த டேங்க் பாத்தீங்கல்ல, டேங்க் மேல ஏறி ஓடுனதுக்கு அப்புறம் பிளாஸ்டர் மேல நின்னு அந்த ஸ்டண்ட் வந்து டூப்பே எல்லாம் பண்ணோம். அப்படியே ஆனா அந்த லாஸ்ட் இது வந்து அதான் பயங்கரமா இருந்தது. அந்த மொமெண்ட், அந்த பிளாஸ்ட் மொமெண்டா இருக்கட்டும், அந்த நீங்க அதை எடுத்துட்டு வரும்போதே நிறைய பேர் வந்து நான் பார்த்தேன் தியேட்டர்ல இப்படி தலைய வச்சாங்க. ஐயோ என்ன பண்ண போறானுங்களோ இவனுங்க. அதுக்கேத்த மாதிரியான ஒரு இது எனக்கு இங்கே ஒரு மாதிரி ஒரு ஃபன் ஃபீல் ஆகுதுல்ல. செட் எப்படி இருக்கும்? இதை விட வந்து வேற லெவல். ஓகே. இப்போ உங்களோட கேரக்டர் தள்ளியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கிளைமாக்ஸ்ல தான் வந்து வரா மாதிரியே இருக்கும். செட்ல இருந்தீங்களா?
நமக்கு ஷூட் இல்லைனாலும் நாங்க டெய்லி வந்துருவோம். ஆமா ஆமா. எல்லாம் mix பண்ணி வந்து எல்லாம் சும்மா இருக்கும், அதான் நடக்கும் டெய்லி. செட்டில் வரும்போது இப்போ எனக்கு யாருமே தெரியல. ராஜேஷா இருந்தாலும் சுபாஷா இருந்தாலும் டிரெக்டர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங் எவ்ரிபடி. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சீக்கிரம் கனெக்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எல்லாரும் ஒரே ஹோட்டல்ல இருக்கோம். ஸோ டெய்லி எல்லாரும் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு லாஸ்ட் டைம் எல்லாம். அமித் வாலா பண்ணிருப்பாரு, அமித், ஜென்சன், சரத், சஷ்டி, அப்புறம் டைரக்ஷன் டீம்ல பசங்க எல்லாம் ஒரு கேங் ஃபுல்லா பொண்ணுங்களே கிடையாது. பாவம் பிரார்த்தனா தான் பாவம் தனியாதான் மாட்டாங்க போல இருக்கு. ஓகே. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறீங்கன்னா கூட அந்த சைட்ல வந்து லெஜெண்டரி ஆக்டர்ஸ் நிறைய. ஒரு பக்கம் வந்து தம்பிராமையா சார், இன்னொரு பக்கம் வந்து இளவரசு, அண்ட் ஒரு ஹீரோவா நமக்கு ஜீவா வந்து அங்க படம் பார்க்கும்போது ஒரு தனியா ஒரு ஹீரோவா அவர் எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ண மாதிரிலாம் ஃபீல் ஆகல. அப்படியே அந்த இதோட ஒட்டி போயிட்டாரு. பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்திருக்கு அவங்களோட எல்லாம் இருக்கும்போது? ஃபன்னு தான். அவரு எல்லாம் தம்பி ரமேஷ் எங்க அப்பா, அவர் வந்து அவர் என்னன்னா செம்ம வேலை ஒண்ணு பண்ணுவாரு. அவரு நைட்டு ஷூட் வேற எல்லாம் அப்படி பாட்டிங்களா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. நமக்கே சம்டைம்ஸ் லைட்டா அப்படி கிருக்குன்னு ஆகும். அவரு பயங்கரமா ஃபன் பண்ணுவாரு. ஃபன் பண்ணிட்டு நல்லா சிரிக்க வச்சிருவாரு. சிரிக்க வச்சு ஆக்ஷன் அப்ப நின்றுவாரு. அவரு கேஷுவலா நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. நம்ம சிரிச்சுட்டு 10 மணி அப்படிங்கிற போல வந்து என்ன சார் என்ன சார் பண்றீங்க அப்படிங்கிற போது இவரும் ஜீவா சாரும் அப்படி டைமிங் அடிச்சுட்டு போயிருவாரு. தக்கு மோடு தானே அவரு. இப்ப நீங்க இதெல்லாம் பாத்துருக்கீங்க, அப்படியே சைலண்டா போட்டு விட்டு போயிருவாரு. இரவு சார் வந்து ஒரு காமன் கம்போஸ்டா அவர் ஒரு மோடு, அவர் ஒரு மோடுல. ஆமா தம்பி அவரு எங்க அப்பா, அவர் கூட தான் டிராவல் ஆகணும். ஆமா அழுதுட்டு அந்த மூட செட் பண்ணி அப்படியே இருப்போம். அவரு பயங்கரமா கட்டுஞ்சோன்னு அவர் வேற ஒண்ணு பண்ணி விட்டு திரும்பி நார்மல் மூடிக்கு போயிருவாரு. லைக் ஓவராலா வந்து ஒரு ஹாப்பியான ஒரு படம் தான்ல. உங்களுக்கு ஃபீல் ஆச்சா படம் பார்க்கும்போது? எனக்கு ஒர்க் ஆச்சு ப்ரோ. எனக்கு விரும்பினா இது ஒரு ஃபன் படம் மட்டும் நான் வச்சுக்கல. இது எனக்கு ஒரு பயங்கர இதுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஆமா முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா என்னடா உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆமா ரிப்பீட் வேல்யூ. ரிப்பீட் வாட்ச் பிகாஸ் அகைன் we are going for தியேட்டர் விசிட். அந்த டைம்ல எல்லாம் வந்து ஓகே அகைன் சிரிப்பு வருது நமக்கு. இந்த சீன் இன்னும் நல்லா இருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழி அந்த சீன் எல்லாம் குளில விழுற சீன் எல்லாம் வந்து அது சிரிப்பா இருந்துச்சா? இல்ல ஐ காட் கூஸ் பம்ப்ஸ் while watching it. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சோ ரிப்பீட் வேல்யூ இருக்கு நம்ம படத்துக்கு. நாங்க வெளிய வந்து பேசிட்டு மச்சான் இந்த படம் ஒரு ரிப்பீட் வாட்ச் இருக்குடா. ஏன்னா நம்மளும் ஃபுல்லா அப்பதான் பாக்கறோம். விஷ்ணு விஜய் சேட்டா அவர் ஒரு பக்கம் பிரிச்சு விட்டுருக்காரு. டிரான்ஸ் சப்போர்ட் நம்ம ஒரு 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 வில்லேஜ் சப்ஜெக்ட்னாலே நம்ம ஒரு மாதிரி ஃபோக் எல்லாம் இருக்கும் அப்படி நினைச்சு அதுவும் இருக்கும். ஃபோக் கூட ஒரு டிரான்ஸ் சப்போர்ட் வைப் பண்ணிருக்காரு அவரு. அதுவும் அந்த இவங்களுக்கு அந்த டேங்க்ல எங்க அக்காவுக்கு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்ல ஒரு நெஞ்சு அடைச்சிருச்சு. அப்பா இது வெறுமனே காமெடி படம்னு வைக்க முடியாது. இதுக்குள்ள ஒரு பயங்கர லேயர். அது யூசுவலா ஒரு காமெடி படத்துல வந்து ஒரு சீரியஸ் இதை வந்து அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப தனியா இருக்கும் அந்த படம். அந்த சீன் ரொம்ப தனியா இருக்கும். பட் இது அது மாதிரி பிளண்ட் ஆகி ஒரு மாதிரி எதுவுமே சொல்ல முடியல. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இதுவா தான் கொடுத்துச்சுல. மக்கள் போனோம்னா ஜீவா சார்ட்ட பேசிட்டு அடுத்த கன்னியப்பா தான் கேக்குறாங்க. கன்னியப்பா அவரு தானே ஹீரோ படத்துல. ஹீரோ இருக்குன்னா வெற்றி பெற செய்வீர். பீப்புள் என்னன்னா நீ யாரு என்னெல்லாம் இல்ல, எங்க நீ என்டர்டெயின் பண்ணிட்டு எங்க கூட கனெக்ட் பண்ணிட்டா. நீ பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியமே இல்ல. நீ அந்த கேரக்டரா கண்ணின்னு கூப்பிடுறாங்க, பயங்கரமா கூப்பிடுறாங்க. கண்ணின்னு அவங்க என்ஜாய் ஒரு தியேட்டர்ல ஜீவா சார் கையை பிடிச்சு தூக்கிட்டாரு. கண்ணி வீடியோ ஐயோ he is very happy. அவரு பயங்கர எங்கேயுமே எங்களை ஷேடோ பண்ணவே இல்ல. அவரே கூப்பிட்டு முன்னாடி விடுவாரு. அவரே எங்களை முன்னாடி வாங்கடா வந்து பேசுங்க, எப்படா பாக்க போறீங்க போய் பாருங்கடா அப்படின்னு. கடைசியா முந்தா நேத்து தான் ப்ரொமோஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அப்ப நான் கடைசியா சார் ரொம்ப ஹாப்பி சார், நீங்க உங்க கூட உங்களுக்கு இப்படி ஒரு கம்பேக் அப்ப நாங்க கூட இருக்கிறோங்கிறது ரொம்ப ஹாப்பி. சேம் டைம் எங்க லைஃப்ல இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது இன்டர்வியூல சொல்லியிருந்தால கஞ்சா கருப்பு அந்த ஒரு இன்டர்வியூல அவர் சொன்னார் இங்க எத்தனை பேருக்கு மாற போகுதுன்னு தெரியல அப்படின்னு. ராம் பண்ணப்ப இன்ட்ரோல் பேக்ல வந்து கருப்பு சொன்னாரு. கருப்பு சாருக்கு வந்து அந்த இன்ட்ரோல் பேக்ல இருந்து லைஃப் வேற. அந்த இன்டர்வல் பிளாக் அப்புறம் வாழ்க்கையே மாறுது. அது வந்து நாங்க ப்ரொமோஷன் நம்ம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பேசிட்டு இருக்கோம். கட் பண்ணா இது வந்து இல்ல. அப்புறம் அப்பவும் சொன்னாரு இங்க எத்தனை பேருக்கு மாற போறதுன்னு அதே இன்டர்வியூலயும் சொன்னாரு. அப்புறம் கடைசியோட சொல்லிட்டு ரொம்ப அதான் சொன்னாரு, ரொம்ப ஹாப்பிடா, சூப்பர் ஹாப்பி. உங்க எல்லாருக்குமே இது ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு எனக்கும் கூட இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நல்லதா பண்ணுங்க. சூப்பர். ஸோ இது ஒரு சொல்றது ரொம்ப நான் பெருசா பார்த்தேன். இப்ப தியேட்டர் விசிட்டுக்கு எல்லாம் போகும்போது ஜீவா சார் இருந்தாலும் எஸ்பெஷலி ஜென்சனா இருந்தாலும் நம்மள எல்லாம் கூப்பிட்டு இந்த கேரக்டர் இவங்க எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி so they're introducing us directly to the people. so அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்ப எனக்கெல்லாம் வந்து தமிழ்ல முதல் படம்.
ஸோ மெயின் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்றதெல்லாம் வந்து நம்மளாம் நினைக்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமா இந்த படம் இந்த டைம்ல கரெக்டா அந்த ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் நடந்தது இல்லை. நம்ம ஜனநாயகன் வந்து வரல, பட் அந்த டைம்ல வந்து ஒரு 2-3 படங்கள் வந்து வந்தது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவா அந்த படத்துக்கு அமைஞ்சது. பட் எந்த அளவுக்கு ஜனநாயகனை மிஸ் பண்றீங்க? கண்டிப்பா ஆப்வியஸா எல்லாரும் நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பார்த்த ஒரு ஹீரோவோட ஃபேர்வெல் படம் அது ரிலீஸ் இல்லைங்கிறப்ப ஒரு பயங்கர வருத்தம் இருந்துச்சு. அது பொலிட்டிக்கலாவோ ஐ டோன்ட் நோ, அதெல்லாம் நமக்கு அது தெரியல. ஆனா பயங்கர மிஸ்ஸிங்ல ஒரு பயங்கர செலிப்ரேஷன். ஆனா என்னைக்கு அந்த படம் வந்தாலும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் இருக்கும். கண்டிப்பா அந்த ஒரு வாரம் 10 days பொங்கல் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம எவ்வளவு ஹாப்பினஸையும் சரி, நம்மளோட சேடும் சரி, விஜய் அடி வாங்கினா நமக்கு அடி வாங்கினா ஒரு வலிக்கும், அவர் அழுதா நம்ம அழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷனை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி பயங்கரமா அவ்வளவு பேரை வாழ வச்சிருக்காங்க. தியேட்டருக்குலாம் இருக்கிறவங்களையும் சரி, சினிமாக்காரங்களையும் சரி, நிறைய பேரை வாழ வச்ச ஒரு மனுஷன். கண்டிப்பா செலிப்ரேஷன் தான் சொல்லலாம் வேணாம். ஆப்வியஸா வெளியே இருக்காங்க மக்கள். கேரளால கூட அப்படிதான், கேரளால கேட்டுப்பாங்க, சேம் எமோஷன் தான் எல்லாருக்குமே. அண்ட் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கேரளால வந்து இந்த அளவு இப்போ இங்க தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கோ அது ஈக்குவலண்டா கேரளால இருக்கும்னு நிறைய கேள்விப்பட்டோம். ஆமா அப்படிதான், அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு கேரளால. இப்ப நானா இருந்தா கூட இப்போ விஜய் சார், சூர்யா சார் எல்லாரும் ஃபர்ஸ்ட் 5 o'clock அங்கேயும் ஷோ இருக்கும் காலையில. ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா வந்து நம்மளுக்கு அது செலிப்ரேஷன். இப்ப நம்ம படங்கள் எல்லாம் இல்ல, மலையாள படம் வந்து காலையில 5 o'clock எல்லாம் ரயர் தான். இந்த படம் ஆமா இந்த தலை படம், அப்புறம் நம்ம விஜய் சார், சூர்யா சார், இவங்க எல்லா படம் வந்து காலையில 5 o'clock ஒரு ஷோ இருக்கு. ஓகே, சோ வில் கோ அண்ட் செலிப்ரேட். ஓகே. அண்ட் ரீசெண்டா நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னோம், சேட்டன்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு படம் ஏதோ ஒரு படத்தை வந்து மாசா கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க தமிழ்ல வந்து கொடுத்த படமும் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு, பயங்கரமா பிடிச்சிருக்குன்றது வந்து எங்களுக்கு வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் வந்து பயங்கரமான ஒரு இது, மக்கள் என்ஜாய் பண்றாங்க. ஸோ நீங்க தான் உங்களோட இந்த மக்கள் என்ஜாய் பண்ற அந்த மொமெண்ட் இருக்கும்ல, அது எப்படி இருக்கு பார்க்க? நீங்கன்னா நிறைய நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் ப்ரோ தியேட்டர்ல இருக்கோம், தியேட்டர் சீட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு மக்களா? கண்டிப்பா நீதான் சொல்லணும், ரொம்ப ஹாப்பி. ஆமா, போற இடத்துல எல்லாமே கூப்பிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு வந்து கூப்பிடுவாங்க, கன்னியப்பான்னு கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து பெரிய விஷயம் இல்லை. இப்ப நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், டிராமா பண்ணிட்டு வந்தோம், நான் அடிச்சு உயிரை விட்டு நடிப்போம், இவ்வளவுதான் இருக்கும், ரொம்ப இருக்காது. இது வந்து அப்பா ஹாப்பி. எல்லா இடத்துலயுமே எனக்கு இது நடந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நைஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு படம் மாதிரியே. எனக்கு ஏதோ இந்த இன்டர்வியூ முடிக்க ஒரு மனசே வர மாட்டேங்குது. இந்த நம்ம படம் ரிலீஸ் ஆன அன்னையில இருந்து இல்லையா எனக்கு கண்டினியூஸா கால் பண்ணி கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ நம்ம பேசணும் தலைவா அப்படின்னு என்கிட்ட கண்டினியூஸா ஃபாலோ பண்ணது தமிழ் ப்ரோ. சீரியஸ்லி உங்களோட அந்த டிஸ்கஷன் நான் பார்க்கல, நம்ம ரைட்டர் பார்த்தாரு, அவரு ரொம்ப அழகா நல்லா இருந்துச்சு, சூப்பரா பேசியிருந்தாங்க. நம்ம எடுத்து வச்ச சின்ன சின்ன லேயருமே அவர் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிருந்தாரு. நம்ம கண்டிப்பா போய் பார்க்கலாம், கண்டிப்பா பாக்குறேன். ஆனா அவரு பயங்கரமா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாரு. ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்க கூட சப்போர்ட், இந்த இன்டர்வியூக்கு நீங்க கொடுத்த கண்டினியூஸா ஃபாலோ அப் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப 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 நன்றி. நாலு இடங்கள்ல விட்டுட்டோம். ரொம்ப நன்றி.